அவர்கள் உயிராக மதித்த ஹம்சா ரலியல்லாஹுடைய மரணம், எவ்வளவோ துன்பப்பட்டாங்க. பல் ஷஹீதாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய பல் இருக்குது பாருங்க, அது உடைக்கப்பட்டது. அவங்களுடைய முகத்துல காயம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப தொடர்ந்து நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி நான் உன்னையே சுத்தி வரும்போது எனக்கே இப்படி ஒரு சோதனை, எனக்கே இப்படி ஒரு வேதனை. இது உண்மையிலேயே இஹ்லாஸான ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஒரு உரிமை என்ற அடிப்படையில், படைத்தவனிடத்துல தவிர வேற யாரிடத்துல நான் கேட்க போறேன்ற அடிப்படையில் அந்த வேதனை கண்டிப்பாக இருக்கும். இவர்களுக்கான ஒரு பெரிய சொல்யூஷன் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்ந்த இபாதத்துக்கள், ஷரியத்துடைய சட்டங்களில் பேணுதல், அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எந்த குறைபாடும் இல்லாமை, தினசரி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய விஷயத்தில் நான் முழுமையான முறையில் அர்ப்பணத்தோடு இருக்கிறேன். ஆனால் தொடர்ந்த சோகங்கள் என் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு என்னை பாதிக்கிறது. தொடர்ந்த துயரங்கள் என்னுடைய மனதை பெரிய அளவுக்கு ரணப்படுத்துகிறது. நானும் தலைகீழாக புரண்டாலும் கூட என் வாழ்க்கையில முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல முடியவில்லை, உயர்வை எட்ட முடியவில்லை. வருகிறது, வந்து அதை நான் கைத்தொட நினைக்கும் போது சென்று விடுகிறது. துஆ கேட்கிறேன், தொடர்ந்த துஆக்கள், தொடர்ந்த அழுகை, தொடர்ந்த இஸ்திக்பார். ஆனாலும் என் ரப்பின் திருப்பொருத்தம் எனக்கு எப்போது கிடைக்கும்? துன்பத்தில் உழலக்கூடிய எனக்கு எப்போது இன்பம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ஆறுதல் எனக்கு எப்போது கிடைக்கும்? இறைவனுடைய அந்த கபூலியத், நான் கேட்கக்கூடிய துஆக்களில் எப்போது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஏற்படும்? என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டானா? நான் செய்த கடந்த கால பாவங்கள் அவன் மனதை காயப்படுத்தி விட்டதா? ஏன் என்னை பார்க்க மறுக்கிறான்? என் துஆக்களை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான்? என் துன்பத்தை எப்போது நீக்கப் போகிறான்? இதுதான் பல பேருடைய மனோபாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முறை விரக்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், இறைவனே, யாரிடத்தில் எங்களை ஒப்படைக்க போகிறாய்? உன்னை மறுத்து திரியக்கூடிய அந்த காபிர்களிடத்தில் எங்களை ஒப்படைக்க போகிறாயா? உன் மார்க்கத்தை நிர்மூலமாக நினைக்கக்கூடிய இவர்களை நீ வெற்றி பெறச் செய்து எங்களை தோல்வியடைய செய்ய போகிறாயா? இறைவா, நீ கருணை காட்டாவிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன? உகதித்த களத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சந்தித்த பேரழிவுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவர்கள் உயிராக மதித்த ஹம்சா ரலியல்லாஹுடைய மரணம், எவ்வளவோ துன்பப்பட்டாங்க. பல் ஷஹீதாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய பல் இருக்குது பாருங்க, அது உடைக்கப்பட்டது. அவங்களுடைய முகத்துல காயம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப தொடர்ந்து நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி நான் உன்னையே சுத்தி வரும்போது எனக்கே இப்படி ஒரு சோதனை, எனக்கே இப்படி ஒரு வேதனை. இது உண்மையிலேயே இஹ்லாஸான ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஒரு உரிமை என்ற அடிப்படையில், படைத்தவனிடத்துல தவிர வேற யாரிடத்துல நான் கேட்க போறேன்ற அடிப்படையில் அந்த வேதனை கண்டிப்பாக இருக்கும். இவர்களுக்கான ஒரு பெரிய சொல்யூஷன் தான் சூரத்துல் லுஹா. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிது காலங்கள் வஹி வரலன்ன உடனே, குர்ஆன் இறங்கலை, வஹி வரலன்ன உடனே எத்தனை பேர் எலி நகையாடனா தெரியுமா? காபிர்கள் ஒரு பெரிய குதூகலத்தோடு இருந்தான், ஒரு பெருநா மாதிரி கொண்டாடினான். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு துன்பத்தை அடையக்கூடிய நேரமெல்லாம் இந்த சைக்கோக்களுக்கு பெருநாவாக இருந்தது. பார்த்து ரசித்தான். நல்லா படணும், இஸ்லாம்ன்ற பேர்ல அவர் நம்முடைய மார்க்கத்தை நிர்மூலமாக்கணத்துக்கு அவர் நல்ல படணும்னு சொல்லி என்ன செய்தான்டா, ரசூலுல்லாஹ்வுடைய துன்பத்துல அப்படியே என்ன செய்தான்னா மெய்மறந்து போனான். இந்த பாவிகளுக்கெல்லாம் ஒரு பெரும் சாவு மணி சூரத்துல் லுஹா. என்ன பெரிய வார்த்தை! இந்த சூரத்துல் லுஹாவை உணர்வு பூர்வமாக நீங்க ஓதி அதனுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்க பாருங்க. படைத்த ரப்பு ஓம் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த குர்ஆன் பொது உடைமையாக இருப்பதால் ஒவ்வொருத்தருக்குமே ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஆறுதல் சொன்னானோ அதே போல பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவன் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். அது எப்பேற்பட்ட வசீகர சக்தி உடையது தெரியுமா? அதை நான் ஓதுறதை விட நம்ம பிள்ளை அர்ஷத் புகாரி உங்களுக்கு மத்தியில் ஓதுவாங்க. அது நீங்கள் நல்லபடியான முறையில் வாட்ச் பண்ணி அது ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன், தொடர்ந்து ஓதுங்க. துன்பத்தில் உழலக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இதில் பெரிய அருமருந்து இருக்கிறது.
எனக்கான சொல்யூஷன் இல்லையேன்னு சொல்லி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இதிலே ஒரு புகலிடம் இருக்கிறது. அந்த புள்ள ஓதுவார் பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فعابا ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فعابا ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فعابا ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. இதுதான் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே உற்று நோக்கும் போது, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணரும் போது, படைத்தவன் வானிலிருந்து இறங்கி என்னமோ உங்க பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். வல்லுஹா, அதிகாலையின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக, அது அமைதியாக வந்தடையும் போது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது அல்லவா, அந்த இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே இறைவன் உம்மை எந்த காலத்திலும் கைவிடவில்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, பிந்தியது முந்தியதை விட மிகச்சிறந்தது. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீர் எதிர்பார்த்ததை விட நீர் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு மிக அதிகமாக உமக்கு தருவார். அலம் எஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு உமக்கு அவன் ஆறுதல் அளிக்கவில்லையா? வவஜதக லால்லன் ஃபஹதா, வழி தெரியாதவராக கண்டு உமக்கு அவன் வழிகாட்டவில்லையா? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை கஷ்டப்பட்டவராக கண்டு உங்களை செல்வந்தராக அவன் ஆக்கவில்லையா? அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே தாய் தந்தை இல்லாத அனாதைகளிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளாதீர். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், ஏழைகள் உம்மிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால் அவர்களை விரட்டாதீர்கள். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய ரப்பின் நிஅமத்தை, உமக்கு அவன் தந்த அந்த நிஅமத்தை உலகத்தில் பறைசாற்றி கொண்டே இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருங்கள். நெஞ்சத்தில் ஊதி விடுங்கள். எந்த நெஞ்சில் உங்களுக்கு கடுமையான கவலைகள் இருக்கிறதோ 7 முறை ஓதி நெஞ்சத்தில் ஊதி கொள்ளுங்கள். ஊதி கொண்டு காரியம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு ஓதிய நம்ம பிள்ளைக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைக்காக துவா செய்யுங்க. சிறந்த ஆலிமாக, சிறந்த ஹாஃபிலாக அவர் உருவாகி மார்க்கத்தில் திறமையானவராக அவர் உருவாவதற்கு
நீங்கள் அனைவரும் பிரத்யேகமாக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.